பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோபு 5வது அதிகாரம் 9வது வசனம். ஜோப் சாப்டர் 5 verse 9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். He performs wonders that cannot be fathomed, miracles that cannot be counted. Hallelujah. நம்மளுடைய இயேசப்பா நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் அது மாறுகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நீங்க நினைத்து நீங்க முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆனா நீங்க ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா ஏசப்பா அந்த காரியங்களை நிச்சயம் மாற்றி தருவார். ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்களை ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்போ நீங்க ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக அதிசயங்களை செய்கிற தேவன். நேற்றைய தினத்துல ஏசப்பா ஒரு அதிசயம் செய்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், இனி என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்களே செய்ய மாட்டாங்க, அவ்வளவுதான் ஆல்ரெடி செஞ்சிட்டாங்கல்ல இனி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிலாம் கிடையாது. அவர் அனுதினமும் நம்மளை அற்புதமாக அதிசயமாக நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மளுக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனைகளும் வராதபடி அவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு விபத்துகள்லையும் நம்ம சிக்கி கொள்ளாதபடி நம்மளை பாதுகாக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, டெய்லி நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்குது. நம்ம தான் நிறைய சமயத்துல நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம், ஏசப்பாக்கு நன்றி செலுத்த மாட்டேங்கிறோம். இந்த நாள்ல நீங்க யோசிச்சு பாருங்க, ஏசப்பா டெய்லி நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். அவர் உங்க வாழ்க்கையில செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால எதை குறிச்சு யோசிச்சு கவலைப்படாதீங்க. ஏசப்பா நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஏசப்பா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயம் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார். அநேக அதிசயங்களை அவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார், இனியும் செய்வார். அவருக்கு நன்றி செலுத்துங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க இந்த நாலு ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிறாங்க, நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்கப்பா. எப்படி எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த சூழ்நிலைகள் மாறப்போகுது, எப்படி எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த கடன் பிரச்சனைகள் மாறப்போகுது, எப்படி என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட போகுதுன்னு சொல்லி ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே ஒரு கலக்கத்தோட ஒரு பயத்தோட ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவே இந்த நாள்ல தகப்பனே பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்க செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்க பிள்ளைங்க வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாக உங்களோட கூட இருக்கிறார். நிச்சயம் இந்த நாள்ல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்க பார்க்க போறீங்க. அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற தேவன். அவர் நிச்சயம் செய்வார். வாக்கு பண்ணின தேவன் நிச்சயம் நிறைவேற்றுவார். அதனால சந்தோஷமாக இருங்க, தைரியமாக இருங்க. ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். God bless you. Have a blessed day.